தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. தனுசு அப்படின்னாவே ஏதாவது ஒரு பெரிய இலக்கை நோக்கி தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. பார்க்கறதுக்கு என்னவோ ரொம்ப சாதாரணமா இருப்பீங்க. ஆனா நம்மளால முடியாதது எதுவுமே இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்க. நம்ம எவ்வளவு ஏழ்மையாக இருந்தாலும் முன்னேறுவதற்கான வழியை பார்த்தோம்னா நம்மளும் வாழ்க்கையில உயரலாம் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு நிரூபிச்சு காட்டி இருப்பீங்க. ஆனா உங்களை வெறுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, உங்களை வெறுக்கிறதுக்கு ஒரு சில ஜென்மங்கள் இருக்கும் இல்லையா, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க ஏதோ தப்பு பண்ணி தான் மேல வந்த மாதிரி அடையாளப்படுத்துவாங்க. பட் அவங்களுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற அவசியமும் இல்லை, அதை பத்தி நீங்க பெருசா கன்சிடரும் பண்ண மாட்டீங்க. எனக்கு தெரியும் நான் நேர்மையான வழியில் இருக்கனா இல்லையான்னு. உனக்கு தேவையில்லாமல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், நீ என்ன ஒத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிட்டே இருப்பீங்க. நீங்கள் மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை ஒருபோதுமே செய்ய மாட்டீங்க. அதே மாதிரி வானத்தில் கோட்டை கட்டி உட்காரணும்னு நினைப்பீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நீங்கள் சாதுவானவங்க அப்படின்னு. ஆனால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த அவங்க பார்த்தாங்க அப்படின்னா வியப்படைஞ்சிருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய எண்ணமும் செயல்பாடும் உயர்வா இருக்கும். நீங்க சாதனையாளர் அப்படிங்கிறத உங்ககிட்ட பழகினா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி மற்றவங்களுக்கும் நம்ம செய்யக்கூடிய செயல்பாடு பயன் கொடுக்கணுங்கிறதுல உறுதியா இருப்பீங்க. மனசுல பட்டதை மறைக்காம அப்படியே பேசக்கூடிய நீங்க பாதிக்கப்பட்டவங்களுடைய துன்பத்துல பங்கெடுத்துக்கவும் செய்வீங்க. இப்படி எல்லா விதங்கள்லையும் நல்ல குணம் படைத்த உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் மறைய போகுது. தலைப்பை பார்த்திருப்பீங்க. 30 ஆண்டுகளுக்கு பிறகு தனுசு ராசி ஒரு மகா சக்தியாக உருவெடுக்கக்கூடிய நேரம். தனுசு ராசியை ஒருத்தவங்க பகைச்சுக்கிறாங்க அப்படின்னா இனி அவங்களுக்கு பரலோகம்தான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஏற்றம், உங்களுடைய எதிரிகளுக்கு இரக்கம். அப்படி என்னமா 30 வருஷம் கழிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஏற்றத்திற்கு காரண கர்த்தாவா யாரு வராருன்னா சனீஸ்வர பகவான். மார்ச் 29ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிட்டாருங்க. இந்த இடம்பெயர்வுங்கிறது 30 வருஷம் கழிச்சு தான் மீன ராசியில குடியேறி இருக்கிறார். ஸோ இதன் காரணமா ஒரு சில ராசிகளுக்கு பாதிப்பு இருந்தாலும் ஒரு சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் இல்லையா, அந்த வகையில தனுசு ராசியும் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசி தான். ஆனா ஒரு சில விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி அடிச்சு தூள் கிளப்பிடலாம். புரியுதுங்களா? இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாருங்கிறத தெளிவா பார்க்கிறதுக்கு முன்னாடி சுருக்கமா சொல்லிட்டா உங்களுக்கு ஒரு உத்வேகமா இருக்கும். இந்த வீடியோ பதிவை பார்க்கிறதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? இந்த சனி பயிற்சி உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கும் எதிலும் முன்னேற்றத்தை எதிர்பாராத திடீர் யோகங்களையும் தருவதாக அமைஞ்சிருக்கு. இப்ப சந்தோஷமா இப்ப தெளிவான விளக்கத்துக்கு போகலாமா? உங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்களே, இதுவரைக்கும் 3ஆம் வீட்டுல அமர்ந்திருந்த சனீஸ்வர பகவான் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 29/3/2025 இருந்து அடுத்து 3/6/2027 வரைக்கும் சுக வீடான 4ஆம் வீட்டில் அமர்வதனால கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். ஆனா எதையுமே சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை பெறுவீங்க. பங்காளிக்குள்ள இருந்த மனஸ்தாபங்கள் மறையுது. உறவுக்காரங்களுடைய மத்தியில உங்களுடைய மதிப்பு மரியாதை உயருது. உங்களுடைய ஒட்டுமொத்த உழைப்பும் எதுக்குங்க? இந்த உறவுக்காரர்கள் மத்தியில நம்முடைய குடும்பத்துடைய கௌரவத்தை உயர்த்தி பிடிக்கணும். நம்ம அப்பா அம்மாவால் செய்ய முடியாத விஷயத்த நம்ம செஞ்சு காட்டணும். நம்முடைய முன்னோர்களால் செய்ய முடியாத விஷயத்த நம்ம செய்யணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த குறிக்கோள்கள் இப்போ நிறைவேறும். கவலையே வேணாம். உறவுக்காரர்கள் எல்லாம் வாய் மட்டும் பொத்திக்க மாட்டாங்க, சொல்ல போனால் கண்ணையும் சேர்த்து பொத்திப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சியை பார்க்க முடியாமல் வெம்பி வெதும்ப போகிறாங்க. இவ்வளோ பெரிய கூட்டத்தை சமாளிக்கணும்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தானே செய்யும். ஸோ பயம் வேண்டாம், பதட்டம் வேண்டாம். மேலும் இவரால் குடும்பத்துல மனைவியுடைய கை ஓங்கும். சொந்த ஊரை விட்டுட்டு இடம் பெயர்வீங்க. உங்களுக்கு சாதகம் தாங்க. ஏன்னா ஏக போக சுகத்தோட வேற ஒரு ஊர்ல வேற ஒரு இடத்துல வீடு கட்டி செல்வ செழிப்போட வாழதான் போறீங்க. அதே மாதிரி
அர்த்தாஷ்டம சனியாக அமர்வதனால சனீஸ்வர பகவான் சின்ன சின்ன வேலையை கூட கொஞ்சம் அலைஞ்சு முடிக்கிற மாதிரி கொண்டு வருவார். இருந்தாலும் தனுசு ராசிக்கெல்லாம் இது ஒரு சப்ப மேட்டர் இல்லையா? ஏன்னா அலையக்கூடிய நேரத்தில் கூட அந்த ஸ்மார்ட் ஒர்க் பயன்படுத்திடுவீங்க. அது மாதிரி யாரையும் நம்பி உங்களுடைய பொறுப்புகளை ஒப்படைக்கவே கூடாது. எந்த விஷயத்துலையுமே யாரையும் நம்பிடாதீங்க. எப்பேற்பட்ட ஆட்களாக கூட இருக்கட்டும், கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, கட்டிக்கிட்டவங்களா இருந்தாலும் சரி, யார்கிட்ட எந்த வேலையை நீங்கள் ஒப்படைச்சாலும் அதுல உங்களுடைய கவனிப்பு இருந்துகிட்டே இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஒப்படைக்காதபடி நடந்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு சரியானதா இருக்குங்க. அதே மாதிரி தவிர்க்க முடியாத செலவுகள் வரும். ஆனா சுப செலவுகள் தான், பயம் வேண்டாம். அது மாதிரி பிள்ளைகளுக்காக கொஞ்சம் செலவு செய்வீங்க. அவங்களுடைய நடவடிக்கையில் கூடுதல் கவனம் பார்த்துக்கோங்க. வீடு வாங்கிறது, கட்டுறது, இந்த மாதிரியான வேலைகள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் முடிஞ்சு வரும். அதே மாதிரி அதிக வட்டிக்கு கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது, இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா தனுசு ராசிக்கு அந்த கொடுக்கல் வாங்கல இப்போ செட் ஆகாதுங்க. ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கு துணை வருவார். இந்த பணத்தை வச்சு பணம் பெருக்கணுங்கிறத இவருக்கு செட் ஆகாது ஒரு விஷயம். சோ அதனால இது உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான். புரியுதுங்களா? அதாவது இதுவரைக்கும் உங்களுடைய லாபஸ்தானத்துல இருந்த சனி பகவான் இனி உங்களுடைய ஐன ஜைன போகஸ்தானத்துக்கு மாறார். அவருடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய ரண ருண ரோகஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையாக உங்களுடைய பாக்கியஸ்தானத்தையும், அது மட்டும் இல்லாம 3ஆம் பார்வையாக உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும் பார்க்கிறார். இதனால எந்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சாலும் சரிங்க, நிதானமா அளவெடுத்து செஞ்சிட்டீங்க அப்படின்னாக்க ஒரு சிறப்பா செஞ்சு முடிக்க முடியும். ஆனா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சரிங்க, அது எப்பேற்பட்ட குதிரை கொம்பான வேலையா இருந்தாலும் சரிங்க, செஞ்சு முடிச்சிருவீங்க. அதுவும் சிறப்பாக செய்யணுங்கிறதுல இந்த நேரத்தில் நிதானத்தை கடைபிடிங்க. அதே மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எப்பேற்பட்ட இடங்கள்லையுமே பேசியே காரியம் சாதிச்சிருவீங்க. அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இல்லத்தில் திருமணம் நடக்கும், குழந்தை பிறப்பு, இந்த மாதிரி சுபகாரியங்கள் நடக்க போகுது. குடும்பமே குதூகலமாக சந்தோஷத்தில் தலைச்சிருக்க போகிறீங்க. பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். அந்த சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சிரமமே இல்லாமல் உங்கள் கைக்கு சேரும். யார் அந்த சொத்துக்கு இடைஞ்சல் பண்ணாங்களோ அவங்களே உங்கள் கையில் ஒப்படைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஆலய திருப்பணிகளுக்கு, தர்ம காரியங்களுக்கும் பண உதவி செய்வீங்க. வருமானம் எதிர்பார்ப்புக்கும் அதிகமாகவே கிடைக்கும். அதே மாதிரி தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப சீரா இருக்கும். சமூகத்திலையுமே விஐபிகளுடைய நட்பு கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் நல்ல செய்திகளாகவே உங்களை சேருங்க. அது உங்கள் காதுக்கு ரொம்ப குளிர்விக்கும். அப்பாடா, இந்த செய்தி கேட்குறப்ப எவ்வளவோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமான்னு சொல்லுவாங்க இல்லையா? தேன் பாயிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இனிமையான செய்திகள் தான் உங்களை சேரப்போகுது. சொல்ல போனாக்கா எல்லா விதங்கள்லையுமே அனுகூலம்ங்க, ஆதாயம்ங்க. அதே மாதிரி உங்களுடைய சுய முயற்சியின் அடிப்படையில் மற்றவங்க செய்ய முடியாத, மற்றவங்களால செய்ய இயலாத காரியங்களை கூட செஞ்சு முடிச்சுப்பீங்க. மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க. உங்களுடைய உடன்பிறப்புகள், சகோதரன் சகோதரிகள் நன்மைகள் உண்டாகுது. இந்த நேரம் உங்களுடைய சனி பயிற்சிங்கிறது மற்றவங்களுக்கும் சாதகம்தான். அது மாதிரி எந்த ஒரு விஷயத்துமே விவேகத்தோடு செயல்படுத்துவீங்க. உங்களுடைய கருத்துகளுக்கு யாருமே மறுபேச்சு பேச மாட்டாங்க, எல்லாருமே ஏற்றுப்பாங்க. அதே மாதிரி உங்கள் மீது இது நாள் வரைக்கும் சுமத்தப்பட்ட வீண் பழிகளில் இருந்து, கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல இருந்து குற்றமே இல்லாதவங்க அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு விடுதலை பெற போறீங்க. அதற்கான இழப்பீடுகளும் கிடைக்கும். புத்தி தெளிவோடு சனி பகவான் சில சந்தர்ப்பங்கள்ல அவசர புத்தியும் கொடுப்பார். ஸோ அப்ப கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணும். ஏதோ ஒன்று நமக்கு பதட்டமா இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா வேண்டாங்க. இது நமக்கு ஏதோ ஒன்று இடைஞ்சல் கொடுக்குங்கிறத மனசுல தெளிவு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அவசர புத்திங்கிறதுனால நீங்க தப்பான விஷயத்த செய்றீங்களோன்னு பயம் வேண்டாங்க. கொஞ்சம் இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, சிறப்பா முடிகிறதும் முடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் வரும். பயம் வேண்டாம். அதாவது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு காரியத்தை தொடறீங்க அப்படின்னாக்கா அதுல எந்த ஒரு பாதிப்பும் யாருக்குமே இருக்காது. உங்களை பாதிச்சாங்களும் மற்றவங்களை பாதிக்காத மாதிரி தான் அந்த வேலை முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தீயவர்களுடைய தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. இதுல நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாங்க. அந்த மாதிரி சில நபர்களுடைய நட்பு நமக்கு தெரியாம தொடர்புல வந்துருச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் கூட யோசிக்காம விட்டு ஒதுங்கிடுங்க. எல்லாத்தையுமே கட் பண்ணிடுங்க. பேச்சுவார்த்தையா இருக்கட்டும், போக்குவரத்தா இருக்கட்டும், இல்லை ஏதாவது அடிக்கடி பார்க்குறீங்கனாக்க அந்த இடத்துக்கு போகாம கூட விட்டுடுங்க. சொல்ல போனா இந்த நேரம்ங்கிறது உங்களுக்கு சாதகமா இருந்தாலும் ஓய்வே இல்லாம உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. இதனால நட்பலன்கள் உண்டு.
செய்யக்கூடிய தொழில தினமும் வருமானம் வந்துகிட்டே இருக்கும். சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது. மற்றவங்கள நீங்க தலைமை தாங்கி வழிநடத்து செல்லக்கூடிய அளவுக்கு உயர்வை பெற போறீங்க. கல்வி விஷயங்கள்ல அரிய சாதனைகளை புரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அமைதி நிலவும். செல்வத்தோட செல்வாக்கோட உயர்வான நிலையில உற்சாகமா இருக்க போறீங்க. எதிர்பாராத இடங்கள்ல இருந்து தக்க உதவிகளை பெறுவீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை உயருது. பேச்சுல வசீகரம் இருக்கும். நடையில கம்பீரம் இருக்கும். தத்துவ ஆராய்ச்சிகள்ல ஈடுபடக்கூடிய அளவுக்கு மனம் விளையும். உங்க செயல்பாடுகளை செயல்படுத்துவீங்க. அதே மாதிரி உத்தியோக பணிகளில் இருக்கவங்க அனைத்து வேலையுமே குறித்த காலத்துக்குள்ள முடிச்சிருவீங்க. மேல் அதிகாரிகிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க. இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னா, தனுசு ராசிகளை பொறுத்த வரைக்கும் நம்மளால முடியாத காரியம் ஒன்று இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா? ஒரு காரியம் இருக்கு அப்படின்னாக்க அதுக்கு நம்மளை தகுதிப்படுத்தணுங்கிறதுல முனைப்போட இருப்பீங்க. அப்படிதாங்க இந்த நேரத்தில் பதவி உயர்வு பெறுவதற்காகவே உங்களை நீங்க தயார்படுத்திப்பீங்க. அந்த வேலைக்கான தகுதி எனக்கு என்ன அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட போறீங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. உங்களுடைய சேமிப்பு பல மடங்கு உயரப்போகுது. சக ஊழியர்களுக்கு உதவி செய்வீங்க. நீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லையுமே அனுகூலமான பலன்தான். கூட்டாளிகளை அரவணைச்சு காரியங்களை சாதிச்சுக்க போறீங்க. அதே மாதிரி வியாபாரத்தை விரிவுபடுத்துங்கிற நோக்கத்துல புதிய சந்தையை நாடி நீங்க போறப்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நமக்கு அங்க இருக்கக்கூடிய சந்தை நிலவரம் தெரியாது இல்லையா? அதே மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களுமே எச்சரிக்கையா நடந்துக்கணும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தேடிய புதிய பதவிகள் வரும். செய்யக்கூடிய காரியங்கள் இந்த சிறு சிறு தடைகள் உங்களுடைய முடிவு சாதகமா மாத்தி வச்சிடும். நீங்க நினைப்பீங்க, என்னடா இது சின்னதா ஒரு தடை வருதே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த தடை தான் உங்களுக்கான வெற்றி வழிங்கிறது அப்போ புரிஞ்சுப்பீங்க. பொது நலனோட சமுதாய நலன் சார்ந்த எண்ணங்களை செயல்படுத்த முனைவீங்க. அதே மாதிரி தொண்டர்களை அரவணைச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுப்பீங்க. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் இப்போ அகழுது. அடுத்து கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்களை பெறுவதற்கு தீவிரமாக முயற்சி மேற்கொள்வீங்க. உங்கள் சுய கௌரவத்துக்கு ஒரு பங்கமும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கான ஒப்பந்தங்கள் சேரும். சக கலைஞர்கள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல அனுகூலமான சூழ்நிலை இருக்கு. உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கு. உற்றார் உறவுக்காரங்கிட்ட பாசத்தோடு பழகுவீங்க. அவங்களும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க. சொல்ல போனா இல்லத்திற்கு தேவையான நவீன உபகரணங்களை இப்ப வாங்க போறீங்க. பெரியவங்களுடைய ஆலோசனை படி நடந்துக்க போறீங்க. குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதுல இருந்து இப்ப தப்பிச்சுக்க போறீங்க. அடுத்து மாணவ மாணிகளை பொறுத்த வரைக்கும் படிப்புல சிறப்பான கவனம் செலுத்துவீங்க. பாடங்களை முன்னதாகவே படிச்சு முடிச்சுட்டு டீச்சர்ஸ் கிட்ட பாராட்டுகளையும் பெறுவீங்க. நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்களும் இப்ப கிடைக்குங்க. விளையாட்டுலயுமே புதிய விஷயங்களை கத்துப்பீங்க. பெற்றோர்களும் உங்களுக்கு பக்க பலமா இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே தீவிரப்படுத்தி வெற்றி அடைவீங்க. ஸோ இப்ப வரைக்கும் பார்த்தது தனுசு ராசிக்கான 30 ஆண்டுகளுக்கு பிறகு இடம் மாறக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு எந்த மாதிரியான நட்பலன்களை கொடுப்பாருங்கிறத பார்த்திருக்கோம். அதே மாதிரி எந்த விஷயங்களை நீங்க எச்சரிக்கையா இருக்கணுங்கிறதையும் பார்த்தாச்சு. இப்ப தனிப்பட்ட முறையில தனுசு ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்களை இவர் கொடுக்க போறார் அப்படிங்கறத தெளிவா பார்க்கலாங்க. முதல்ல மூல நட்சத்திரம். சனி பகவானால உங்களுக்கு தோஷமே இனி இல்லைங்க. சரிங்களா? எதனால அப்படின்னு சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோங்க. இவரால இனி தொழில் சிறப்பா இருக்கும். ஆரோக்கியம் சீரா இருக்கும். வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்தபடியே இடமாற்றமும் கிடைக்கும். குடும்பத்துல சந்தோஷமும் செழிப்பும் உண்டாக போகுது. எதிரிகளை அடக்கி வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டாகுது. சமூகத்துல மதிப்பு அதிகமாகுது. சுப நிகழ்ச்சிகள்ல கூடுதல் பணம் செலவாகும். சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கம் விலகுது. இன்னும் சொல்ல போனா தொட்டது எல்லாமே லாபத்தை கொடுக்கும். நினைச்சது எல்லாமே நிறைவேறும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வருமானம் அதிகமாகும். இடம் வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க, வாகனம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் பூர்த்தியாகும். சமூகத்துல அந்தஸ்து உயருது. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவிகள் சேரும். கலைஞர்களா இருக்கீங்க, இந்த காலகட்டம்ங்கிறது யோகமான காலம்னே சொல்லி முடிக்கலாம். குறிப்பா உங்களுடைய முயற்சிகளை கூட வெற்றியாக மாற்றி கொடுக்கிறார். வியாபாரத்துல லாபம் அதிகமாகுது. போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி போறாங்க. அரசு விவகாரங்கள்ல ஆதாயம் அதிகமாகும். மற்றவங்களை வழி நடத்தக்கூடிய அளவுக்கு நீங்க இருக்கிறதுனால எல்லாருமே உங்களை ஒரு தலைவர் மாதிரி பார்ப்பாங்க, தலைவி மாதிரி பார்ப்பாங்க. பொருளாதாரம் உயருதுங்க. குடும்பத்திலையுமே சுப நிகழ்ச்சிகள் நடந்துருது. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டோம்னாக்கா ஒவ்வொரு சனிக்கிழமையும் குரு பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய குறைகள் யாவும் தீரும். நினைத்த காரியம்
காரியங்கள் கைகூடும். அடுத்ததா பூராட நட்சத்திரம் சிறப்பான காலகட்டங்க. இவரால் உங்களுடைய பல ஆண்டு கால போராட்டங்கள் சங்கடம் எல்லாமே விலக போகுது. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் விலகி நிம்மதி காண போறீங்க. முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி, பொருளாதார நிலையில மேம்பாடு, தொழிலில் லாபம் அதிகமாகும், பணியாட்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது, பதவி உயர்வு கிடைக்க போகுது, விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்க போகுது, துணிச்சலாகவும் தன்னம்பிக்கையோடையும் செயல்பட போறீங்க. இன்னும் சொல்ல போனா அதிகபட்ச நன்மைகளை அடைய போறீங்க. உங்க வாழ்க்கையிலே இது முன்னேற்றமான காலகட்டமா இருக்க போகுது. எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும், ஆதாய நிலை ஏற்படும், பணியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும், தொழில லாபம் அதிகமாகும், தன்னம்பிக்கையோட செயல்பட்டு நினைச்சதை சாதிச்சுக்க போறீங்க. வெளிநாட்டு தொடர்புகளால புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த செல்வாக்கு அந்தஸ்து ஏற்பட போகுது, பணவரவு அதிகமாக போகுது. இதனால புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. சொல்ல போனா எல்லா வகையிலுமே மற்றவங்களால பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு உயர்ந்து நிற்க போறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னா, வெள்ளிக்கிழமைகள் தோறும் ராகு கால வேளையில துர்க்கை வழிபாடும் சனிக்கிழமையில அனுமனுடைய வழிபாடும் செய்யறது நன்மைகளை அதிகமாக ஏற்படுத்துங்க. அடுத்து உத்திராட நட்சத்திரம் நினைச்ச செயல்பாடுகள்ல வெற்றி கொடுக்கிறார். இவரை பொறுத்த வரைக்கும் இனி அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்க போறாங்க. தொழில முன்னேற்றம் இருக்க போது, சங்கடங்கள்ல இருந்து விடுதலை, நினைச்ச செயல்பாடுகள்ல வெற்றி, சமுதாயத்துல அந்தஸ்து பெறக்கூடிய நிலை இருக்கு. சொல்ல போனா நீங்க இழந்தது எல்லாத்தையுமே இப்ப திரும்ப பெற போறீங்க. வருமானத்துல இருந்த நெருக்கடி, குடும்பத்துல இருந்த சங்கடம், முயற்சிகள் இருந்த பின்னடைவு, கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாத நிலை, உடல் பாதிப்பு, எதிர்பாராத விபத்து, இந்த மாதிரி சங்கடங்களை கொடுத்த சனீஸ்வர பகவான் இனி உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான சங்கடங்களையுமே சரி செய்து சந்தோஷத்திற்கு உரியவர்களாக உங்களை விளக்க வைக்கிறாருங்க. இவரால் இனி உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்கள் தான். புரியுதுங்களா? சங்கடங்கள் விலகுவதனால, நினைச்சது நிறைவேறுவதனால வருமானம் அதிகமாகுது, எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது, புதுசா இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, தொழில எல்லா விதங்களுமே வெற்றி. இன்னும் ஒரு படி மேல சொல்லணும்னா, இது நாள் வரைக்கும் பாதிப்புல இருந்த நீங்க விடுதலை பெற போறீங்க. நெருக்கடிகள் விலகுது, நினைத்த காரியங்கள் கை கூடுவதனால இதுதான் அதெல்லாம் அப்படிலாம் இல்லைங்க, எல்லாமே நடக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், புதுசாக தொழில் தொடங்குவீங்க, தடைகள் எல்லாமே விலகுது, வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும், பொன் பொருள் சேருது, பூமி வாகனம் சேர்க்கை எல்லா விதங்களுமே வெற்றி. விவசாய பணிகளாக இருக்கீங்க, எந்த தொழில் செய்தாலும் சரிங்க, இல்லை ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடியவங்க கூலி வேலை செஞ்சாலும் சரிங்க, அதுலேயுமே வெற்றி தாங்க. பெண்களுக்கெல்லாம் உயர்வான நிலை, வேலைக்கு போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, சொந்தமாக தொழில் செய்தாலும் சரி, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேற போகுது, செல்வாக்கு உயரப்போகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் பரிகாரம் சிதம்பர நடராஜ பெருமானை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாகும், நிம்மதி கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் அந்த தயிர் சாதம் இருக்கு இல்லைங்களா, தயிர் சாதத்தில் எள் கலந்து காகத்திற்கு உணவாக கொடுங்க. சனி பகவானுடைய கருணை பார்வை கிடைக்கும். இதனால் நீடித்த நிலைத்த செல்வமும் கிடைக்கும். இரண்டாவதா இன்னொரு பரிகாரம் சொல்றேங்க, கேட்டுக்கோங்க. உங்களால எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம், இல்ல வியாழக்கிழமைகள் தோறுமாவது குரு பகவானையும் குரு தட்சிணாமூர்த்தியையும் வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்ய செல்வத்திற்கு ஒரு குறையும் இருக்காது. மூன்றாவது பரிகாரம் ரொம்ப முக்கியமானதுங்க, நல்லா கேட்டுக்கோங்க. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகில் இருக்கக்கூடிய முரம்பாண்டிங்கிற ஒரு ஊர்ல அபய முத்திரையோடு அருள்பாலிக்க கூடிய ஸ்ரீ பஞ்சலோக சனீஸ்வரரை சனிக்கிழமைகள்ல போயிட்டு வழிபாடு செய்ய, அது மட்டும் இல்லாம திருநங்கைகளுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்க வாழ்க்கையில திருப்பம் உண்டாகும், நினைத்த காரியங்கள் கைகூடும். எந்தெந்த மாதிரியான உயர்வை நீங்க அடையணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நிறைவேறும். வாழ்த்துக்கள்ங்க. ஒட்டு மொத்தமா இந்த நீதிக்காரகன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் தனுஷு ராசியை உயர்வுக்கு கொண்டு போக தான் வந்திருக்கார். அதாவது கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கிறார், கெடுக்கிறதுக்கு வரலைங்கிறத உணர்ந்து செயல்படுங்க. அதே நேரத்தில் எங்கும் கவனம், எதிலும் கவனம். வெற்றி தொடரட்டும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.